அடுத்து கடகராசி. 2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் காலை, சனிக்கிழமை காலை 9:44க்கு சனி பெயர்ச்சியானது கும்பத்திலிருந்து மேலது போகிறது. கடகத்துக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கணும். கடகத்துக்கு இது நாள் வரைக்கும் இருந்த சனி அஷ்டமாதிபதியாக இருந்தார். 8ஆம் வட்டம். அவர் அஷ்டமாதிபதி அவரும் அந்த ராசிக்கு 7-8 கடகம் எப்போதுமே கொஞ்சம் காரியத்தை நறுக்குன்னு முடிச்சுக்கணும், சீக்கிரம் நடந்துடணும்னு எதிர்பார்க்குற ராசி. சனி 9ஆம் இடத்துக்கு வர்றது நிறைய விதங்களில் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். அது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சில ஏமாற்றங்களை கொடுக்க தான் செய்யும். ஒரு 4 மாதத்துக்கு அதுக்கப்புறம் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. வியாபாரிகள் அத்தனை பேருக்குமே இது ஒரு புது மாற்றத்தை கொடுக்கும். இதனால் வரைக்கும் என்னடா பண்ணுவோம், எதுடா பண்ணுவோம், இவ்வளோ கடன் இருக்குது, அவ்வளோ கடன் இருக்குது, அவன் தான் கேட்பான், இவன் தான் கேட்பான், இந்த மாதிரி பயம் இருந்தவங்களாம் அதை கொஞ்சம் ரிலீவ் ஆயிடுவாங்க, கொஞ்சம் நிம்மதி பெறுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுமைகள்லாம் குறையும். புது கடன் கிடைக்கும். ஒரு கடனை வாங்கி ஒரு பக்கம் கொடுக்கறது, வீடு கட்டி பாதிலே நிற்கிறது, ஒரு தொழில் ஆரம்பித்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சங்கடப்பட்டு இருக்கிறது, கையை பண்ணிட்டு இருக்கிறது, குழந்தைங்களுக்கு கல்வித்தொகையை சரியாக செலுத்த முடியாமல் இருக்கிறவங்களுக்கு பையன் படிப்பானா, பொண்ணு படிக்குமா அப்படிங்கிற குழப்பத்தில் ஒரு மாற்றம். வெளியில் தேவையில்லாத வாய்ச்சவடா இதெல்லாம் பேசுகிறவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். வம்பு வழக்கு வியாஜியங்கள் இதெல்லாம் இருந்தவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். கோர்ட்டு கேஸு போலீஸு இந்த மாதிரி சில பிரச்சனை இருந்தவங்களாம் நல்லாயிருக்கும். தொழில் நிரந்தர தொழில் செய்கிறவங்களுக்கு இதனால் இருக்கின்ற கடன் சுமை குறையும். பார்ட்னர்ஷிப்பாக தொழில் செஞ்சவங்களுக்கு பூரா பிரச்சனையாக இருந்தது இந்த 2.5 வருஷம். அது கொஞ்சம் ரிலீவ் ஆயிடும். பார்ட்னர் வேண்டாம், அவனே போயிடுவான், எனக்கு வேணாம், நான் விலகிக்கிறேன், நீ பார்த்துக்க. அதில் பணம் கொடுக்கறத சிக்கல் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிரித்து கொடுக்குறது அதில் கொஞ்சம் நாள் சிக்கல் இருக்கும். அப்புறம் அது பேசி தீர்த்து சரி பண்ணிக்குவாங்க. தெய்வ வழிபாடு அதில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அது வரைக்கும் கோயிலுக்கே போயிருப்பாங்க நிறைய பேர். அஷ்டமச்சனில் கோயிலுக்கு போக விடாமல் தடுமாறிட்டு இருந்தவங்களாம் புதுசாக தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு எல்லாம் வந்துடுவாங்க. நகை கடன் இருந்தவங்க பூரா கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிலீவ் ஆகிடும். நகையை வச்சுட்டு அடமானம் வச்சுட்டு வாங்கியிருப்பாங்க பணம். அது வட்டி கட்ட முடியாமல் இருந்தவங்களாம் ஓரளவுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். அப்புறம் தொழில் புதுசாக என்ன செய்கிறது அப்படின்னு சிந்திச்சுட்டு புது தொழில் அமையும். அதில் மாற்றம் கிடையாது. ஏன்னா செவ்வாய் 10ஆம் இடத்ததிபதி, கடகத்துக்கு 10ஆம் இடத்ததிபதி செவ்வாய் லக்னத்திலையும் 12லையும் இருக்கிறார். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் அப்படி போய் சம்பாதிக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டம். பாஸ்போர்ட் இல்லாமல் பாஸ்போர்ட் கிடச்சிடும், வெளிநாட்டு போவாங்க, நல்ல வருமானம் பார்ப்பாங்க. புது ஜீவிதம், இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம், புது ஜீவிதம்லாம் கிடைக்கும். கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகிடும். இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி நிறையா கல்யாணம் ஆகிடும். சுப செலவுகள் நிறைய பண்ணுவாங்க வீட்டுக்கு. வண்டி வாகன மாற்றங்கள், தொழிலில் ஏற்றங்கள் இதெல்லாம் கிடைக்கும். இது ஒரு 50% பேருக்கு தான். 50% கொஞ்சம் சிரமத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா ராகுக்கு எது பயிற்சியாகி மறுபடியும் 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார் ராகு. கேது 2ஆம் இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த 2 போகிற கேது 8ஆம் இடத்துக்கு வருகிறாரு. மறுபடியும் கடன் வாங்கி அதில் சிக்கல்லாம் ஏற்படுத்தும், நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். அவங்களாம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். இது தேவையா, இதை வாங்கினா நம்ம தப்பிச்சுக்குவோமா அப்படிங்கிறது தெரியணும். எந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கடன் வாங்குறது அப்படிங்கிறது தெரியணும். வழக்கமாக கொடுக்குறவங்க கூட என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் இக்கு வச்சிருவான்.
பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் சிக்கலாக பண்ணி விட்ருவோம். ஏன்னா இப்போ 3ல் கேது இருக்கார். இவர் பயிற்சி ஆகும்போது இந்த பேப்பரில் ஏதாவது தொந்தரவு பண்ணி விட்டு போயிடுவார். இப்போது வெற்று பத்திரத்தில் கையெழுத்து போட்டு பணம் வாங்கியிருப்பாங்க. அவன்லாம் வந்து வம்புக்கு நிற்பான். இந்த ராகு 8ஆம் இடத்துக்கு வரும்போது 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு இதெல்லாம் பண்ணும். இன்னொன்று பொருள் தொலைக்கிறது, வாகனம் தொலைக்கிறது, கடன் வாங்கி போட்டுட்டு போன செயினை தொலைக்கிறது, புரியுதுங்களா? அந்த மாதிரி சில தொந்தரவுலாம் கொடுக்கும். அடுத்தவங்க வண்டியை வாங்கிட்டு வெளியூர் போகிறது, இல்லை எங்கேயாவது கடைகளுக்கு போகிறது, இதெல்லாம் தொந்தரவு. வண்டியில் வச்ச பொருளை மறக்காது. உதாரணம் பேங்க்லேருந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா எடுத்து வருவான். அதை வண்டியில் வச்சுட்டு போவான். வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போயிட்டு வெளில வரும்போது பணம் இருக்காது. ஆக இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். பெண்கள் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கும். ஆண் பெண் ஸ்நேகத்தில் ஏமாந்துடக்கூடாது. இங்கே என்ன பிரச்சனைன்னா, கடகம் அப்படின்னா பெண் ராசி, பராசக்தி ராசின்னு சொல்லுவோம். அங்கே ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஆயில்யம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். மற்றபடி புனர்பூசம் பூசம் பரவாயில்ல. ஆயுதத்தில் பிறந்த ஆண்களும் பெண்களும், குறிப்பாக பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பழக்க வழக்கத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். மாற்று பாலினத்தரோட எச்சரிக்கையாக இருந்து பழகணும். அவங்கள நம்பி புதுசாக கடன் கொடுக்கறதோ, அவங்கள நம்பி ஏதாவது ஜாமீன் போடுறதோ, இதெல்லாம் கூடவே கூடாது. அதெல்லாம் சொல்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. அவ்வளோ சிக்கலை ஏற்படுத்தி விட்டுரும். இந்த மாதிரி இருக்குது. மற்றபடி புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க, புதுசாக வேறு ஏதாவது செய்கிறவங்க, சினி ஃபீல்டில் இருக்கவங்க, அதாவது பூரான் தேட்ரு இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. நெருப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க, இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் கடை வச்சுருக்கவங்க, அது நெருப்பு தான். அது சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மொபைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் நல்லா இருக்குது. டாக்டர்ஸ் அவங்களுக்கு நல்லா இருக்குது. என்ஜினியர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது. டாக்டர்ஸ் நல்லா இருக்குது. சிசேரியன் பண்ணுறாங்களே அவங்களாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். அப்புறம் மளிகை பொருள் விற்கிறவங்களுக்குலாம் வந்து அன்னன்னைக்கு வாங்கி அன்னன்னைக்கு விற்கிற பொருள்லாம் ஓகே. மாதத்தவணையாக கொடுத்து வாங்குறது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த மாதம் இல்லைங்க அடுத்த மாதம் தரேன் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். மாதம் மாதம் சில பேர் வாங்கிக்குவாங்களே, சம்பளம் ஓட்டுங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் மளிகை தொழில் செய்கிறவங்க. மற்றபடி சிறப்பான காலகட்டம் சிறப்பாக இருக்குது. 75% சிறப்பாக இருக்கும், 25% பாதிப்பு இருக்கும். அதில் 50% வந்து பெண்களுக்கு சரியில்லை. அவங்க எச்சரிக்கையாக தான் இருக்கும். குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்களால் சில சங்கடங்கள் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 5-10க்குரியவன் செவ்வாய். செவ்வாய் அதாவது சனிப்பெயர்ச்சி நடக்கும்போது செவ்வாயுடைய சஞ்சாரம் நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி சில சிக்கல்லாம் இருக்கும். குழந்தைங்க சரியாக படிக்க மாட்டாங்க. படிக்கிறேன்பா படிக்க மாட்டான். என்னை இந்த ஸ்கூல்லாம் சேர்த்தோம் பிடிவாதம் பண்ணி போவான், படிக்க மாட்டான். இந்த மாதிரி பெண் குழந்தைங்க உதாரணம் 17-18 வயசு பெண் குழந்தைகள்லாம் வந்து எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். எங்கேயாவது வன்கொடுமையில் போய் சிக்கிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும். அது சொல்கிறது நிறைய பக்கம் நடக்குது, வெளில தெரியறதில்லை, சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். வாகனங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். புதுசாக வண்டி வாங்கி தொலைச்சிருவாங்க. வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகிட்ட எச்சரிக்கையாக இருக்கும். உதாரணம் ஒரு மீன் தொட்டி வச்சுருந்தால் கூட அதையும் நல்லா பராமரிச்சுக்கணும். அதில் வரக்கூடிய கிருமிகளால் தொற்றுகள் உண்டு. இவங்களுக்கு தான் தொற்று ஜாஸ்தி. 2 கேது எக்லர் ஆகும். சுவாச கோளாறுகள், புதிய தொற்று வருது. எல்லாத்தையும் பாதிக்குமானா எல்லாத்தையும் பாதிக்காது. குறிப்பிட்ட சில ராசியை பாதிக்கும். அதில் வந்து இவங்களுக்கு முதலிடம் 8ஆம் இடத்துல வரக்கூடிய ராகுவும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் நிறைய தொந்தரவோட பண்ணுவாங்க. உயிருக்கு ஆபத்தான நிலையில போய் கூட தப்பிச்சுக்குவாங்க சில பேர். சில பேருக்கு வந்து ஒன்றுமே இருக்காது, ஆனால் சிக்கலை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பெரிய லெவலில் மருத்துவமனை கட்டி அதன் மூலம் வருமானம் பார்க்குற பெரிய டாக்டர்ஸ்க்கெலாம் வந்து வருமானமும் வரும், சிக்கலும் வரும். இப்படி இருக்குது. பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி முருகப்பெருமான் வழிபாடு. அது திருச்செந்தூர் முருகன் ரொம்ப பெஸ்ட்.
ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு திருச்செந்தூர் முருகன். அப்புறம் திருப்பரங்குன்றம் முருகன். திருப்பரங்குன்றத்துக்கு போய் ஒரு 2 கிலோ இல்லை 3 கிலோ அரிசி வாங்கி வெல்லம் வாங்கி கொடுத்து வர்ணம் மாலை சாற்றி அபிஷேக ஆணையம் பண்ணி பொங்கல் வச்சுட்டு வழிபட்டு வர்றது சிறப்பு. அது வியாழக்கிழமை காலங்களில் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல் அருகில் இருக்கக்கூடிய வழக்கம் போலாம் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் நல்ல திருப்பம் கொடுக்கும், நல்ல வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும், வாக்கு பலம் கிடைக்கும். சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து கரெக்டாக இருந்தால் வாக்கு பலம் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகனை வழங்கலாம். இந்த மாதிரி இருக்குது. குலதெய்வ வழிபாடை வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறையாக போய் பண்ணிடணும். பௌர்ணமி வழிபாடு சிறப்பாக தரும் உங்களுக்கு. சரிங்களா? அக்கம்பக்கத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். அக்கம்பக்கத்தை வீட்டு பெண்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். பேச்சுவார்த்தையில் கவனம். பேச்சுவார்த்தையில் கவனம். வாய் நிற்காமல் ஏதாவது சொல்லிடுவாங்க. அதனால் வந்து சில சங்கடங்கள் அதிகமாகும். ஏன்னா எந்த காரணத்தை கொண்டு பெண்கள் அக்கம்பக்கத்து பெண்கள்கிட்ட வாக்குவாதம் செய்தால் அவங்க ஜெயிச்சுருவாங்க, அவங்க தோற்றுருவாங்க. இவங்க மேலே வீண் பழி வரும். அதை வராமல் பார்த்துக்கணும்.